தடை செய்யப்பட்ட சுருகுமடி வலை மற்றும் படகுகளில் அதிவேக என்ஜினை பொருத்தி சட்டவிரோதமாக மீன் பிடிப்பவர்கள் மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்லப்பாவிடம் கேட்கலாம். செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் ஷா. தமிழக அரசு தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக குதிரைத்திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி பூம்புகார் சந்திரபாடி மீனவ கிராமங்கள் மீன் பிடிப்பது செய்வதால் மீனவளம் பாதிக்கப்படுவதாக கூறி மாவட்ட தலைமை மீனவ கிராமமான தரங்கம்பாடி மீனவ கிராமத்தினர் தலைமையில் இன்று மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி படகில் கடலில் சென்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூம்புகார் சந்திரபாடி மீனவ கிராமங்களில் மீது பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மீனவளத்துறை கண்டித்தும் தரங்கம்பாடி டெனிஸ் கோடை முன்பு தரங்கம்பாடி, சின்னங்குடி, குட்டியாண்டூர், பெருமாள்பேட்டை, வெள்ளக்கோயில், சின்னமேடு, தாழம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களிலிருந்து அந்த மீனவர்கள் கடலில் படகுகளில் கருப்பு கொடி கட்டியும் கரையிலும் பெண்கள் உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி ஏந்தியும் கடலில் இறங்கியும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் நடத்திய நிலையிலிருந்து அதிகாரிகள் ஒருவரும் அங்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபடாததால் போராட்டத்தை புறக்கணித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தரங்கம்பாடி கரை வீதியில் என்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரங்கம்பாடியில் இருந்து காரைக்கால் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மீன்வளத்துறை இணை இயக்குநர் இளமருதி, துணை இயக்குநர் மோகன்குமார், தரங்கம்பாடி வட்டாட்சியர் சதீஷ்குமார் மற்றும் சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுரை தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மீனவர்கள் தற்போது சாலையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பியும் கருப்பு கொடியுடன் சாலை மறியல் போராட்டத்துடன் தொடர்ந்து இருக்காங்க. தற்போதும் பேச்சுவார்த்தை முடிவு பெறவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிட போவதாகவும் தற்போது மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது போராட்ட நடப்பு மாவட்ட ஆட்சியர் நேரில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. ஷாம், விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.